ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மருத்துவ குறிப்பு சேனலுக்கு வரவேற்கிறேன். இங்கு நீங்கள் உங்கள் ஆரோக்கியத்தை மேம்படுத்த, நோய்களை தவிர்க்க மற்றும் இயற்கை மருத்துவ முறைகள் பற்றி பல்வேறு பயனுள்ள தகவல்களை பார்க்கலாம். இன்றைய மருத்துவ குறிப்பு மஞ்சள் பால் தயாரிக்கும் முறை. வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க, அப்பதான் மருத்துவ குறிப்பு புரியும். மஞ்சள் பால் தயாரிக்க தேவையான பொருட்கள், தயாரிக்கும் முறை, நன்மைகள் பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். மஞ்சள் பால் தயாரிக்க தேவையான பொருட்கள்: பால் 1 கப், மஞ்சள் பொடி அரை தேக்கரண்டி, மிளகு பொடி 1 சிட்டிகை, தேன் அல்லது வெல்லம் தேவைக்கேற்ப. தயாரிக்கும் முறை: முதலில் ஒரு பாத்திரத்தில் 1 கப் பாலை ஊற்றி அடுப்பை சிம்மில் வைத்து காய்ச்சவும். பால் வெதுவெதுப்பான பின் அதில் மஞ்சள் பொடி அரை தேக்கரண்டி சேர்க்கவும். மஞ்சள் பொடி நன்றாக பாலில் கலந்துவிடவும். மஞ்சள் அலர்ஜி எதிர்ப்பு தன்மையை கொண்டுள்ளது. மஞ்சளுடன் சேர்த்து மிளகு பொடி 1 சிட்டிகை சேர்க்கவும். மிளகு பொடி மஞ்சளின் உட்கொள்ளும் திறனை அதிகரிக்க உதவும். மிளகு உடலின் சூட்டை அதிகரித்து காய்ச்சலை குறைக்க உதவும். பின் தேன் அல்லது வெல்லம் தேவைக்கேற்ப சேர்க்கவும். தேன் தொண்டை வலியை சரி செய்யும். பாலை இளம் சூட்டில் குடிக்கவும். பாலை மெதுவாக குடிக்க வேண்டும், இதனால் தொண்டை புண்ணை சரி செய்யும். நம் உடல், மனம் மற்றும் உணவில் சரியான சமநிலையை பற்றி விஷயங்களை பேசப் போகிறோம். உங்கள் ஆரோக்கியம் முக்கியம். ஆகவே இந்த சேனலை பின்தொடர்ந்து புதிய மருத்துவ குறிப்புகளுக்கு இணைந்திருங்கள். அதற்கு முன் சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மற்றவர்களுக்கு ஷேர் செய்யவும். இப்போது மஞ்சள் பாலோட நன்மைகளை பற்றி பார்க்கலாம். இருமல் மற்றும் தொண்டை வலி. மஞ்சளின் சிகிச்சை திறனால் தொண்டை வலி குறைகிறது. சூடான உடல். உடலின் சூட்டை அதிகரித்து காய்ச்சல் மற்றும் சளியை குறைக்க உதவும். தூக்கத்தை மேம்படுத்தும். இரவில் மஞ்சள் பால் குடித்தால் உடல் நிம்மதியாகவும் இருக்கும். நோய் எதிர்ப்பு சக்தி. உடலின் நோய் எதிர்ப்பு சக்தி மண்டலத்தை மேம்படுத்த உதவும். இதற்கு முன்னாடி மூலிகை கஷாயம் பற்றி வீடியோ போட்டிருக்கேன். லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. குறிப்பு: இந்த பாலை நாள்தோறும் இரவு உணவிற்கு பிறகு குடித்தால் சிறந்த பலன் கிடைக்கும். குழந்தைகள் மற்றும் பெரியவர்கள் இருவரும் இந்த பாலை சாப்பிடலாம், ஆனால் மிளகு பொடி அளவு குறைத்து கொள்ளவும். இது தமிழ் மருந்தியல் மற்றும் இயற்கை வைத்தியத்தின் ஓர் அற்புதமான ஒரு அங்கம். வாழ்க்கையை சிறப்பாக வாழவும் ஆரோக்கியமாக வாழவும் தானே. நன்றி.